அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வகுப்பில் நாம் சூரத்துல் கத்ருடைய ஒரு ஆயத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் கத்ருடைய இறுதி ஆயத்தையும் பார்த்து நிறைவு செய்துவிடலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய பாடத்தில் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம். இந்த இடத்துல இந்த மீமுக்கு பிறகு மீம் சத்து இருக்கிறது, அதில் சேர்க்க வேண்டும். ரப்பிஹிம் மின் குல்லி குல்லி அஇம் அம்ரின் அம்ரின், அதாவது மின் குல்லி அம்ரு. வக்ஃபுடைய பாடம் வந்தால் அம்ரு என்று படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களிலே பார்க்கலாம். இன்றைய பாடத்தில் ச லா கடாசபர் இருக்கிறது. சலா முன் சலாமுன், ஹிய ஹிய, ஹ இத் ஹத்தா ஹத்தா, சலாமுன் ஹிய ஹத்தா, ம இத் மத்ல மத்ல, ஐ இந்த இல்லில் சேர வேண்டும். இல் மத்லஇல் ஃபஜ்ரி ஃபஜ்ரி, மத்லஇல் ஃபஜ்ரி. வக்ஃப் இருந்தால் மத்லஇல் ஃபஜ்ர் என்று ஓத வேண்டும். மீண்டும் ஒரு முறை. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். நாம் பார்க்கும் பொழுது இது பெரிய சூறாவாக தெரியலாம். ஆனால் நாம் ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கின்ற பொழுது நாம் இதற்கு முன்னால் பாடங்களில் பயிற்சி செய்த வார்த்தைகளாகத்தான் இருக்கும். உதாரணத்திற்கு இந்த ஃபீஹா என்ற வார்த்தை நாம் மத்துடைய பாடத்திலே படித்தோம். அதே போல் ரப்பிஹிம், ஷத்துடைய பாடத்தில் ரப்பிஹிம் படித்திருப்போம். அதே போல் மத்துலஇல் எல்லாம் நாம் சுக்குனுடைய பாடத்திலே படித்திருப்போம். எனவே நாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக ஓதுகின்ற பொழுது அது நமக்கு எளிதாக இருக்கும். மாணவர்கள் அவ்வாறாக ஓதி பழகுங்கள். இறுதியாக ஒரு முறை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்ஹம்துலில்லாஹ், இத்தோடு சூரத்துல் கத்ருடைய பாடம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் அடுத்த ஒரு சட்டத்தை பற்றிய பாடத்தை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து வாருங்கள். எளிதாக நாம் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.